பொண்ணும் பையனும் தப்பு பண்ணாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி வந்து அந்த பொண்ணு ஏன் வெளியில போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸ்டேஷன் போனா தான் பொண்ணை வந்து ஏன் வெளில விட்டீங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை கேட்குறாங்க. பெண்கள் மட்டும்தான் ரோட்ல நடமாடுனா தப்பு, சேஃப்டிக்கு ஆண்களை கூட்டிட்டு போனா சேஃப்டி அப்படின்னு பார்த்தா அந்த ஆண்களையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை ரேப் பண்றாங்க. இந்த சொசைட்டி வந்து எதை தான் மீன் பண்ணுது? இந்த சொசைட்டி என்னதான் பண்ண நினைக்குது? இந்த சொசைட்டி என்னதான் சொல்ல வருது? காருக்குள்ளதான் இருக்கிறோம், சேஃப்டியா தான் இருக்கிறோம், காரை உடைச்சு என்னை கத்தியால குத்திட்டு என் கூட இருக்கிற பொண்ணை ரேப் பண்றான். கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த பொண்ணை வந்து தப்பா மீன் பண்றாங்க. நைட்லயே அந்த பொண்ணு வெளில போகுது. சரி, பப்ளிக் தான் அப்படி பேசுறாங்க, ஸ்டேஷன் போனோம்னா ஸ்டேஷனும் அப்படி பேசுது, அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பேசுறாங்க. இந்த சொசைட்டி வந்து வாய் இருக்குன்றதுக்காண்டி என்ன வேணா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. மயிலாடுதுறையில ஒரு இஷ்யூ நடந்துச்சு. போன வருஷம் திண்டுக்கல்ல ஒரு பொண்ணுக்கு வந்து இதே மாதிரி பையன் கூட போகும்போது அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணப்பட்டாங்க. அண்ட் இது வந்து தமிழ்நாட்டில். மேற்கு வங்காளத்துல அதே மாதிரி பெண்கள் வந்து பாதிக்கப்படும் போது ஒரு ஸ்டேட்டோட பிரைம் மினிஸ்டரே அந்த பொண்ணிங்க நைட்ல வெளில போகுது அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா இவ்வளவு இருந்தும் பெண்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை? அப்ப அந்த அக்யூஸ்ட வந்து என்ன பண்ணணும்? BNS செக்ஷன் 63 ரேப், BNS செக்ஷன் 64 பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் 10 வருஷம் இருக்கு, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கு, ஆயுள் தண்டனை வரைக்கும் உங்களுக்கு சொல்லணும்னா இருக்கு. இதெல்லாம் இருந்து ஏன் தப்பு பண்றான்? அப்ப அவனை தூக்குல போடணுமா? பொண்ணை தொட்டா தூக்குல போடணுமா? இல்ல சுட்டு கொல்லணுமா? இல்ல அவனை என்ன பண்ண அந்த கிரைம் வந்து ஸ்டாப் பண்ண முடியும்? இன்னும் லாவை வந்து அப்டேட்டடா ஆக்கணுமா? இல்ல பெண்களை வந்து வெளியில விடக்கூடாதா? அப்ப அந்த பையன் மேல தப்பா? என்னதான் பண்ண அந்த கிரைம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ற கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட தான் நான் வைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் பப்ளிக், நீங்க தான் சொல்லணும். என்னன்றது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஓப்பனா பேசுங்க. நான் DK. தேங்க்யூ.